எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா நேட்டோ அமைப்பின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் இந்தியா தங்களுடன் நட்புறவுடன் உள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு. வாக்கு திருட்டு புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி கருத்து. பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தடையின்றி தொடர 2000 ரூபாய் வழங்கும் தமிழக அரசின் திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சசிகலா சிறையில் இருந்து வந்தபோது கூட விஜய்க்கு வந்தது போல கூட்டம் வந்தது. அமைச்சர் மூர்த்தி பதிலடி. விஜய் தனது சினிமா பிரபலத்தை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறார் என சீமான் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா நேட்டோ அமைப்பிற்கு அடிபணியாமல் தங்களுடன் இந்தியா நட்புறவை கடைபிடித்து வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு நிலைத்தன்மையுடன் மேம்பட்டு வருவதாகவும் இதில் விரிசல் ஏற்படுத்த முயன்றால் தோல்வியே மிஞ்சும் என்றும் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார். ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா மீது வரி விதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. வாக்கு திருட்டு பற்றி விசாரணை நடத்தி தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ராகுல் காந்தியும் குறை கூறுவதை நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்தவும் தேர்தல் ஆணையத்திற்கு குரேஷி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரிப்பது மக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்திவிடும் என்றும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி கூறியுள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகள் தடையின்றி உயர்கல்வியை தொடர 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை 2000 ரூபாய் வழங்கும் அன்பு கரம் திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். அப்பொழுது மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. சசிகலா சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தபோது கூட விஜய்க்கு வந்தது போல ஒரு கூட்டம் வந்ததாக அமைச்சர் மூர்த்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். திருச்சி பரப்புரையின் போது திமுகவை விஜய் கடுமையாக சாடினார். இதற்கு திமுக அமைச்சர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயின் கூட்டத்தால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். தன்னுடைய வருமானத்தை தியாகம் செய்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என யாரும் விஜய் வீட்டு வாசலில் காத்திருக்கவில்லை என சீமான் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அஜித், ரஜினி ஆகியோர் தங்கள் பிரபலத்தை அரசியல் வியாபாரத்திற்காக பயன்படுத்தவில்லை என்றும் சீமான் கூறியுள்ளார். தாவேகாவினர் அரசியல் தெரியாத தற்குறிகளாக இருப்பதாகவும் சாடியிருக்கிறார். தனது பேச்சின் போது விஜயை ஒருமையில் சீமான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனது மூளையிலிருந்து வரும் யோசனைகள் மூலம் மாதம் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு பல தொழில்கள் உள்ளதாகவும் அதன் மூலம் கோடிகளில் வருமானம் ஈட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே பணத்திற்காக முறைகேடுகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் மூலம் நிதின் கட்கரி பல கோடி ரூபாய் சம்பாதித்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் பிரவேசம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என வைகோ தெரிவித்துள்ளார். விஜய் ஒரு முன்னணி திரை நட்சத்திரமாக இருப்பதால் அவருக்கு கூட்டம் வருவதாகவும் தேர்தல் காலத்தில் இது எடுபடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். தங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தடுக்கும் சக்தி விஜய்க்கு இல்லை என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். இந்தியா மீது ஒரு புதிய அழுத்தத்தை அமெரிக்கா திணிக்க முயற்சி செய்கிறது. ஏற்கனவே கடுமையான வரிகளை விதித்து நெருக்கடி ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டில் விளையும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மக்காச்சோளத்தை வாங்க வேண்டும் என நிர்பந்தம் செய்து வருகிறார். மக்காச்சோள விளைச்சலில் ஏற்கனவே தன்னிறைவு அடைந்துவிட்ட இந்தியா எதற்காக அமெரிக்காவிடமிருந்து மக்காச்சோளத்தை வாங்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கேட்கின்றனர்.
3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாதான் உலகை வழிநடத்தியதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ஆனாலும் எந்த ஒரு நாட்டையும் அடக்கவோ வர்த்தகத்தை அழிக்கவோ மதமாற்றம் செய்யவோ நினைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மாறாக சென்ற இடங்களில் எல்லாம் கலாச்சார அறிவு வழங்கியதாகவும் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். நமது மூதாதையர்கள் வழங்கிய ஞானம் இந்தியாவை 300 ஆண்டுகளாக சிறந்த நாடாக வைத்திருக்கிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.